வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்கவுண்டிங் ஃபார் மேனேஜர். அதுல யூனிட் 1ல பாத்தீங்கன்னா, ட்ரையல் பேலன்ஸ் பிரிப்பரேஷன் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Per trial balance, opening stock 10,600, wages 2,200, carriage 200, commission இதுல பாத்தீங்கன்னா டெபிட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க பிராக்கெட்ல. அப்ப இது என்ன அர்த்தம்னா பெய்டுன்னு அர்த்தம். கமிஷன் பெய்டு, அதாவது கமிஷன் ரிசீவும் பண்ணலாம், பேவும் பண்ணலாம். இங்க பிராக்கெட்ல டெபிட் டெட்டார் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம இதை என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்? அசம்ஷன் இல்ல, அவங்க கொடுத்தே இருக்காங்க, டெபிட்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து கமிஷன் பெய்டு 300, பர்ச்சேசஸ் 12,000, ரிட்டர்ன் இன்வர்ட் 440. ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேல் பண்ணது உள்ள வந்திருக்கு, புரியுதா? அதாவது சேல் பண்ணியாச்சு, அந்த சேல் பண்ணது உள்ள வந்ததுனால ரிட்டர்ன் இன்வர்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அப்ப இது என்ன ரிட்டர்ன்? சேல்ஸ் ரிட்டர்ன் அர்த்தம். அப்புறம் ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் 580, ரெண்ட் 200, பிளான்ட் 2600, ரிப்பேர் டு பிளான்ட் 460, கேஷ் இன் ஹேண்ட் 200, கேஷ் அட் பேங்க் 1000, டெட்டாஸ் 3000, இன்கம் டாக்ஸ் 500, drawing 700, return outward 150, sales 25,200, discount received 400, capital 7,000, creditor 830, loan பாத்தீங்கன்னா கிரெடிட்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அது டெபிட்னு கொடுத்தாங்க இல்லையா? இது வந்து கிரெடிட்னு கொடுத்துட்டாங்க. இது லயபிலிட்டி. ஏன்னா லோனை வந்து நம்ம பாரோவும் பண்ணலாம். லோன் பாரோட் அப்படின்னா அது லயபிலிட்டியா இருக்கும். நம்ம யாருக்காவது லோன் கொடுத்தோம், லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அப்படின்னு இருந்தா அது வந்து நமக்கு அசெட். இதுல வந்து கிரெடிட்னு கொடுத்ததுனால இது பாத்தீங்கன்னா நமக்கு கிரெடிட் பேலன்ஸா நம்ம போட போறோம், லயபிலிட்டியா 1400. எஸ், இப்ப போடலாமா? ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக்ன்றது எக்ஸ்பென்சஸ், சோ டெபிட்ல போடலாம். பாருங்க, போட்டாச்சு. அடுத்து வேஜஸ் பாத்தீங்கன்னா 2200, இதுவும் நமக்கு வந்து டெபிட் தான், டெபிட்ல போட்டுடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கேரேஜ், இதுவும் டெபிட் தான், போட்டாச்சு. அடுத்து கமிஷன், இது டெபிட்னே கொடுத்துட்டாங்க, சோ நம்ம டெபிட்ல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா 12,000, இதுவும் டெபிட் தான், போட்டாச்சு 12,000. ரிட்டர்ன் இன்வர்ட், இது என்ன சொன்ன? சேல்ஸ்ன்றது நமக்கு கிரெடிட், அப்ப சேல்ஸ் ரிட்டர்ன்ன்றது என்னது? டெபிட் தானே, சோ இதுவும் டெபிட்ல தான், போட்டாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரேட் எக்ஸ்பென்சஸ், இது எக்ஸ்பெண்டிச்சர்னே சொல்லிட்டாங்க இல்லையா? இதுவும் டெபிட் தான். அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்ட், இதுவும் எக்ஸ்பெண்டிச்சர் தான், டெபிட்ல போடலாம். அடுத்து பிளான்ட், பிளான்ட்ன்றது அசெட், சோ டெபிட் பேலன்ஸ். அப்புறம் ரிப்பேர் டு பிளான்ட், இது எக்ஸ்பெண்டிச்சர், சோ டெபிட் பேலன்ஸ் 460. கேஷ் இன் ஹேண்டும் டெபிட் பேலன்ஸ் 200, ஏன்னா அசெட் இல்லையா கேஷ் இன் ஹேண்ட்ன்றது, கேஷ் அட் பேங்க்கும் அசெட், சோ டெபிட்ல 1000. டெட்டாஸ், இதுவும் பாத்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் தான், 3000. இன்கம் டாக்ஸ், இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் தான், சோ டெபிட்ல போடலாம் 500. அப்புறம் டிராயிங்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா டெபிட் தான், நம்ம லயபிலிட்டியில கேபிட்டல்ல இருந்து டிராயிங்க மைனஸ் பண்ணுவோம், அதனால நம்ம அதை வந்து லயபிலிட்டி சைடுன்றதுனால அது கிரெடிட்னு சொல்லக்கூடாது. லயபிலிட்டியில என்ன பண்றோம்? மைனஸ் தான் பண்றோம், அதனால இது டெபிட் பேலன்ஸ் தான். ஓகே, அப்புறம் ரிட்டர்ன் அவுட்வர்ட்ன்றது கிரெடிட் பேலன்ஸ். ரிட்டர்ன் அவுட்வர்ட்ன்றது என்னது? ரிட்டர்ன் இன்வர்ட் எப்படி சேல்ஸ் ரிட்டர்ன்ஸோ, ரிட்டர்ன் அவுட்வர்ட்ன்றது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ்ன்றது நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் பேலன்ஸ் சொல்றோம். இப்போ அதோட ரிட்டர்ன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ், கிரெடிட்ல போடணும். எஸ், போட்டாச்சு. அடுத்து சேல்ஸ் பாத்தீங்கன்னா 25,200, இது கிரெடிட். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், இதுலயே கொடுத்துட்டான் ரிசீவ்டுன்ட்டு, சோ இதுவும் கிரெடிட் 400. நெக்ஸ்ட் கேபிட்டல், இதுவும் பாத்தீங்கன்னா கிரெடிட் தான், லயபிலிட்டி இல்லையா? 7,000 கிரெடிட்ல போட்டாச்சு. கிரெடிட்டாரும் பாத்தீங்கன்னா லயபிலிட்டி தான், கிரெடிட் பேலன்ஸ் போட்டாச்சு. லோன் பாத்தீங்கன்னா கிரெடிட்னே அவனே கொடுத்துட்டான், சோ நம்ம அதுல போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம டெபிட் ஆட் பண்ணணும் அண்ட் கிரெடிட் ஆட் பண்றோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா டெபிட்ல நமக்கு ஜாஸ்தி இருக்கு, ஓகே. கிரெடிட்ல பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஓகே, எவ்வளவு வருது டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் 34,980 வருது, அண்ட் கிரெடிட்ல பாத்தீங்கன்னா 700 rupees கம்மியா இருக்கு. அப்ப அந்த 700ன்றது என்ன அப்படின்னா சஸ்பென்ஸ்னு போட்டுடுறோம். ஓகே, 700 சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். ஓகேவா? அதாவது ட்ரையல் பேலன்ஸ் எதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம்? அக்யூரசியை செக் பண்றதுக்காக, ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஏன்னா இது வந்து ஈக்குவலா டாலி ஆயிடணும். ஆகல அப்படின்னா ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ், எரர் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இதனால நம்ம என்ன போடுறோம்? இங்க சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்னு 700 வைக்கிறோம். ஓகே, புரிஞ்சுதா? எஸ். Thank you for your patient listening.